कवीनां जय कवीं कवीनां वीर्य विजय आयुल आरोग्य अभिविद्या सिद्ध्यर्थम समस्त मंगला प्राप्त सिद्ध्यर्थम लक्ष्मी गणाक्ष सिद्ध्यर्थम श्री स्कंदमूर्तये नमः। ओम सां स्कंदाय नमः, उगाय नमः, षण्मुगाय नमः, बालनेत्र सुधाय नमः, पिंगलाय नमः, मृदुभाक्षये नमः, शणान्यपदये नमः, गिरिधन्विने नमः, विशाखाय नमः, उज्जृम्बाय नमः, परमाढंबाय नमः, पार्वती प्रियनंदनाय नमः, भवस्वदेव सुगाय नमः, वसुपदेव सुगाय नमः, रुद्रस्वदेव सुगाय नमः, भीमस्वदेव सुगाय नमः, वसुपदेव सुगाय नमः। श्री स्कंदमूर्तये नमो नमः। यदीमहि तन्नो स्कंद प्रचोदयात्। योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पश्चिमान् भवति। चंद्रमाभा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पश्चिमान् भवति। एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति। न कर्मणा न प्रदयादनेनेय अमृतत्वमानसिको परेण नादं विगिदम्बिकायां श्री स्कंदमूर्तये नमः। वेदोक्त मंत्र पुष्पाणि समर्पयामि। राजाधिराजाय प्रयस्त्रजायन नमो वयं वै श्रवणाय गुर्मज समेता माङ्कामकामादृश्यं कामेश्वर वै श्रवणाददादो कुबैराय वै श्रवणाय मकाराजाय नमः। श्री स्कंदमूर्तये नमः। पंचमुख
கூறுமையாக தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவதே வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை மறைத்த முகம் ஒன்று பள்ளியை மனமுணர அந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருளியருட வேண்டும் ஆதியர் நாசலம் வந்த பெருமானே உருவாயர்வாய் உலகாயிரதாய் மலவாய் மலராய் மயாய் மலவாய் உயிராய் கலியாய் நீயாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆறு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தணிகள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேடைய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வண்டி வாழ்க வாழ்க ஸ்ரீரவியாரெல்லாம் சக்தி அஸ்தாய தீமஹி தன்னா ஸ்கந்த பிரச்சோதயாத். ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டி வந்து ரொம்ப விசேஷமானது. கந்தனை வணங்கினால் கவலைகள் தீரும்ன்றாங்க. இந்த கந்த சஷ்டி நம்ம விரதம் இருந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் வந்து முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாங்க. அப்படியாப்பட்ட கந்த சஷ்டி வந்து இன்றைக்கி வந்து பல லட்சம் பேர் வந்து இந்த விரதத்தை இருக்கிறாங்க. இந்த விரதத்தில் ஒரு விசேஷமான ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தினமும் முதல் நாள் நீங்கள் அபிஷேகத்தை பார்க்க முடிச்சுட்டு வந்து ஒரு மிளகு பால், ரெண்டாவது நாள் உள்ள அபிஷேகம் பார்த்துட்டு வந்து 2 மிளகு பால், இந்த மாதிரி 6 நாட்களும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு எழுதுதோ அத்தனை மிளகு அவ்வளோ பால், 6ஆவது நாள் வந்து 6 மிளகு பால். இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட மகா கந்த சஷ்டி விழா நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை வணங்கி முருகன் அருள் பெறுங்க. இதோ முடிஞ்சிருச்சு கந்த சஷ்டி. நம்மளால முடிஞ்சது. எப்போவுமே நம்ம கோயிலில் வந்து சின்னதாக ஒரு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த பணி நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்றும் இறைப்பணியில் நமது அன்னதானம் தொடர்ந்து நம்ம சேனல் சார்பாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த திருக்கல்யாணம் நடக்கும்போது வந்து நம்ம கோயிலில் வந்து பிரம்மாண்டமான அன்னதானம் நடக்கும். அனைத்து பக்தர்களும் வருக, சிவனர்கள் பெறுக. இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.